சரிகமா கார்வா மினி தமிழ். வலி பாத்துருங்க அண்ணா. ஆட்டோவை ஒரு ஓரமா போட்டு வெயிட் பண்ணுங்க, நாங்க சாமி கும்பிட்டு. ஓகே சார். சாரி சார், வச்சுட்டேன் போங்க. அம்பிகே தேவி தாயே சரணம். வள்ளி, ஒரு நல்ல காரியமா வெளியூருக்கு போகும்போது உள்ளூர் அம்மனை கும்பிட்டு அந்த அம்மனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போனா அந்த அம்மன் நமக்கு வழித்துணையா வரும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. கோயிலுக்கு வருவோம், சாமி கும்பிடுவோம், இந்த மாதிரி சாஸ்திரம் எல்லாம் எங்களுக்கு தெரியாது. விக்கி, ஒரு அர்ச்சனை வாங்கிட்டு வாங்களேன், சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு போவோம். சித்தலிங்கபுரம் போய் அந்த சித்தரை பாக்குற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காது. நீங்க போய் வாங்கிட்டு வாங்க. குழந்தை முடிச்சுட்டாளா? அம்மா வாங்க சார். ஒரு அர்ச்சனையா? இந்தோ தரேன். இந்தாங்க புடிங்க, 50 ரூபாய். சரி சார். ஒன்னும் கவலைப்படாதம்மா, பள்ளி வாங்கியாச்சு. போலாங்களா? பாப்பா சிறப்பங்க கட்டிடுங்க. தாயே வாங்க, மெதுவா. அகிலாண்டேஸ்வரி, வாமா வள்ளி. வாங்க தம்பி, வாங்க வாங்க. ஜெகன்மாதா அகிலாண்டேஸ்வரி. யார் பேருக்கு அர்ச்சனை? நாங்க சாமி பால திரிபுர கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம் குடும்பத்துக்கு. ஓம் சக்தியே போற்றி, ஓம் உலக நாயகியே போற்றி, ஓம் உறவுக்கும் உறவானவளே போற்றி, ஓம் உள்ள மலர் உவந்தவளே போற்றி, ஓம் உண்மை பரம்பொருளே போற்றி. ஹலோ பாலான, அந்த வள்ளியும் விக்கியும் குழந்தை உயிரை காப்பாத்த சித்தலிங்கம்புரம் போறாங்கன்னு. ஆமாண்ண, அம்மன் கோயில தான் சாமி கும்பிட்டு இருக்காங்க, புருஷன் முண்டாட்டி 2 பேரும். ஓகேண்ணா, அவங்க சென்னையை தாண்ட மாட்டாங்க. கோவிலை விட்டு வெளியே வந்ததும் இங்கே கதையை முடிச்சிடுறேன். வச்சிடறேண்ணா. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, 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 சக்தி. தாயே பராசக்தி. ஓம் சக்தியே போற்றி போற்றி, ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை, அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை, புவியடங்க காத்தாளை, அங்குச பாசாங்குசமும் கரும்பும் அன்றி சேர்த்தாளை, முக்கண்ணியில் தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. வாங்கி வாங்க. சரிங்க சார். ஓம் சக்தி பராசக்தி. வாங்க தம்பி. மதுரை நிறைய சம்பிரதாயங்களை காலங்காலமா பெரியவங்கலாம் சொல்லி நிறைய பேர் பின்பற்றிட்டு வராங்க. இதுக்கெல்லாம் பலன் இருக்குமா? காரண காரியம் தெரியலனாலும் இதெல்லாம் செய்யறதுனால நமக்கு பாதிப்பு எதுவும் வரப்போறது இல்லையே, அதனால செய்யறதுல தப்பே இல்லை. ஈஸ்வரா, வாமா வா.
சண்டீஸ்வரா ஜெகதீஸ்வரா. ஓம் நம சிவாய சிவாய நம சிவாய. சரிம்மா, அப்ப நம்ம கிளம்பலாம். சாமி சாமி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. சாமி, இங்க நடக்கிறது கனவா நினைவா? ஏன் கண்ணி என்னால நம்ப முடியலையே சாமி. உங்க தரிசனம் இங்க கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே சாமி. இங்க நான் வள்ளிமா, விக்கி, நான் இந்த சித்தலிங்கபுரத்துல சித்தர் பார்க்கணும்னு சொன்னேனே, அந்த சாமி இவர்தான். கும்பிட்டுக்கங்க. சாமி, இவங்களோட குழந்தைக்கு ஏதோ தீராத நோயா? நிறைய டாக்டர் எல்லாம் பார்த்திருக்காங்க, ஆனா குணப்படுத்த முடியாதுன்னு அவங்க எல்லாருமே கைவிட்டாங்களா சாமி? இருந்தாலும் நிச்சயமா உங்களால இந்த குழந்தையை காப்பாத்திட முடியும்னு சொல்லி இவங்களை சித்தலிங்கபுரத்துக்கு தான் நான் கூட்டிட்டு போயிட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள உங்க தரிசனம் இங்கேயே கிடைச்சிருச்சு சாமி. நம்ம கையில என்ன இருக்கு? அவன் ஆட்டி வைக்கிறான், நாமெல்லாம் ஆடுறோம். ஆமா சாமி. இப்படி நடக்கணும்னு அவன் கணக்கு போட்டு வச்சிருக்கான், அதுதான் நடக்குது. என்ன விக்கி, புள்ள பாசம் சித்தன் மேலையும் பக்தி வர வச்சிடுச்சு போல இருக்கு. ஒன்ன வச்சு ஒண்ணுன்னு ஒவ்வொன்னுக்கும் ஒரு முடிச்சு இருக்கு. அத புரிஞ்சவன் சீத்த, புரியாதவன் பித்த. இப்ப நீ பக்தனா வந்திருக்க. அந்த பால திரிபுர சுந்தரிய கெட்டியா புடிச்சுக்கன்னு சொன்னேன்ல, அத செஞ்சீங்களா? சாமி, அது நீங்களா? எங்களுக்கு பாலதிரிபுர சுந்தரிய கொடுத்தது நீங்க தானே? உங்களை பார்க்கணும்னு நினைச்சு நிறைய தடவை நான் கோயிலுக்கு வந்தேன். அப்பெல்லாம் ஏன் சாமி நீங்க எங்களுக்கு தரிசனமே கொடுக்கல? உங்களை பார்த்திருந்தா எங்க குழந்தைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதோன்னு தோணுது சாமி. இன்னொரு மனசுக்கு அப்படி தோணலையேம்மா. ஆண்டவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது முழு சரணாகதி. கௌரவர் சபையில பாஞ்சாலியை துயில் உறிஞ்ச போது 2 கையாலையும் துணியை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பாஞ்சாலி கூப்பிட்ட போது கிருஷ்ணன் வரல. புடவைய விட்டுட்டு 2 கையையும் மேல தூக்கி கிருஷ்ணா காப்பாத்து காப்பாத்துன்னு பாஞ்சாலி கதறினதுக்கு பிறகுதான் கிருஷ்ணன் வந்தான். அதுதான் சரணாகதி. மனசு அப்படி ஒரு நிலைக்கு வர வரைக்கும் சோதனைகளை தாங்கித்தான் ஆகணும். கூப்பிடும் போதெல்லாம் கடவுள் வந்துட்டா அவனுக்கும் மதிப்பு இருக்காது, நமக்கும் வாழ்க்கையில ஒன்னும் தேவைப்படாமலே போயிருக்கும். சாமி, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா எனக்கு எந்த தண்டனை வேணும்னாலும் கொடுங்க. என் குழந்தைய காப்பாத்துங்க சாமி. அவன் சித்தம் அப்படி இருக்கும்போது முடியாதுன்னு சொல்ல எனக்கு உத்தரவு கிடையாது. ஊழ்வினையால வந்த பிணியா இருந்தா இந்த சித்தனை கடவுள் கண்ணுல காட்டி இருக்க மாட்டான். இது உங்க குடும்பத்துக்கு ஆகாத ஒருத்தன் செஞ்ச வினை.
இத சரி செய்ய வழியும் இருக்கு. ஏன் சாமி, சித்தலிங்கபுரத்துக்கு போனாதான் குழந்தைய குணப்படுத்த முடியுங்களா? சித்தனுக்கு சிவலிங்கபுரமும் ஒண்ணுதான், இந்த சென்னையும் ஒண்ணுதான். ஆ. ஆ. இந்நேரம் சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பி இருப்பாங்க. நாமளும் சோழியை முடிச்சுட்டு எஸ் ஆயிருக்கலாம். இந்த பெருசு வந்து என்ன டக்கால்ட்டி வேலை பண்ணுதுன்னு தெரியலையே. சாமி, முக்காவாசி அடங்கிடுச்சு. மிச்சம் உள்ளது எத்தனை காலம் தாங்கும்னு எனக்கு தெரியாது. என்ன சாமி நீங்க சொல்றீங்க? என் குழந்தைய காப்பாத்த முடியாதா? என் குழந்தை உயிர் பொழைக்கலன்னா என் குழந்தையோட நானும் போயிடுவேன் சாமி. நான் நிதர்சனத்தை சொன்னேன். இதுல நீயும் நானும் எந்த முடிவும் எடுக்க முடியாது. பயம், துக்கம், நம்பிக்கை, பிரார்த்தனை எல்லாத்தையும் அந்த பால திரிபுர சுந்தரியோட பாதத்துல வச்சுட்டு நாம காரியத்தை செய்வோம். மத்தத அவ பாத்துப்பா. இப்ப ஒரு யாகம் பண்ணினா போதும். அம்மா, குழந்தைய மடியில வச்சுக்கிட்டு இப்படி வந்து உட்கார். பலி உட்கார். உட்காருமா. விக்கி, சாமி. நவதானியத்துக்கு முன்னாடி அப்படி உட்காரு. சாமி, அங்க பாருங்க சாமி, குழந்தை வாயிலிருந்து ரத்தம் வருது. விக்கி, சாமி எனக்கு பயமா இருக்கு சாமி. என் குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு நம்பிக்கை வரும்போதெல்லாம் எதுக்கு சாமி இப்படி சோதனையும் வருது? இனிமே இவ உன் குழந்தை இல்ல, பால திரிபுர சுந்தரியோட குழந்தை. நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் அவ பாத்துப்பா. இதை விட பெரிய சோதனை எல்லாம் இனிமேதான் இருக்கு. விக்கி, இங்க எது நடந்தாலும் மனசு செதறக்கூடாது. உயிரே போற நிலைமை வந்தாலும் யாகத்தை விட்டு எழுந்திருக்க கூடாது. நான் 108 மந்திரம் சொல்ல போறேன். ஒவ்வொரு மந்திரம் முடியும் பொழுதும் இந்த தீர்த்தத்துல அந்த துளசி எடுத்து போடுவேன். நான் போடும்போது நீ நவதானியங்களை கையில் எடுத்துக்கிட்டு அந்த பால திரிபுர சுந்தரிய மனசுல நினைச்சு இந்த ஹோமத்துல போடணும். நீ இந்த ஹோமம் முடிகிற வரைக்கும் பால திரிபுர சுந்தரிய மட்டும்தான் உன் மனசுல நினைக்கணும்.
நான் இப்போ ஹோமத்தை ஆரம்பிக்க போறேன். அடடா, இந்த சாமியாரை தப்பா நினைச்சிட்டோமே. ஈஸியா மேல அனுப்ப எவ்வளவு ஒத்தாசை பண்ணியிருக்காரு. யாகம் முடியறதுக்குள்ள சத்தம் இல்லாம அனுப்பி வச்சிடலாம். வள்ளி, விக்கி, பால திரிபுர சுந்தரி கிட்ட உன் மனைவி ஐக்கியமாயிட்டா. நீ கூப்பிடு. வள்ளி கண்ண தர. வள்ளி, வள்ளி, உன் பிரார்த்தனையையும் நம்பிக்கையையும் பால திரிபுர சுந்தரி ஏத்துக்கிட்ட. இந்த யாகம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. இந்த தீர்த்தத்தை உன் குழந்தைக்கு கொடு. இந்த விக்கி, பாப்பாக்கு சரியாயிடுச்சு. சாமி, எங்க குழந்தைக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் நீங்க மறுஜென்மம் கொடுத்திருக்கீங்க. எங்க உயிர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு நீங்க தான் குலசாமி. நல்லா இருங்க. ரொம்ப நன்றிங்க சாமி. சரிம்மா, அப்ப நானும் ஊரு கிளம்புறேன். மனசு நிறைவோட போறேம்மா. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க மட்டும் உள்ளூர் அம்மனை கும்பிட்டு போங்கன்னு நீங்க எங்களை கூட்டிட்டு வரலன்னா
எங்க குழந்தை எங்களுக்கு கிடைச்சிருப்பாளான்னு தெரியல. இதெல்லாம் நீங்களும் நானும் செய்யறது இல்ல, நடக்கணும்னு விதி நடந்திருக்கு. உங்க குழந்தை நல்லா இருப்பாமா, நீங்களும் நல்லா இருப்பீங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் கிளம்புறேன், வரேன். தாயே, எல்லாரும் நல்லா இருக்க அருள் புரியுமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.